சிம்மராசி அன்பர்களே, புரட்டாசி மாதம் சிறப்பாக இருக்க போகிறதா, என்ன சாதக பலன்கள், இதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத தெரிந்து கொள்ளணும். மிக விசேஷமாக இந்த மாதத்தின் உங்களுக்கான வழிபாடு என்ன என்பதையும் பார்க்கணும். முதல்ல ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு 2ஆம் பாவத்தில் இந்த மாதம் முழுக்க சஞ்சரிக்க போகின்றார். புதன் 2ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் இருப்பார். சுக்கிரன் ராசியிலையும் 2ஆம் இடத்துலையும் இருப்பார். செவ்வாய் ராசிக்கு 3ஆம் பாவத்தில் மாதம் முழுக்க சஞ்சரிப்பார். இதுதான் மாதக்கோள்களினுடைய நிலையாக இருக்கிறது. இதோடு ஆண்டு கோள்களையும் சேர்த்து இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடம் என்ன? வாக்குஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2ஆம் இடத்தை ஆரம்பத்திற்கான ஒரு கல்வி, நல்ல பேசுறது, குடும்பம், தனம், உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும், இதையெல்லாம் சொல்லக்கூடியது. அந்த இடத்துல ராசியாதிபதி சூரியன் போய் இருக்கார். அதனால் இதிலெல்லாம் உங்களுக்கு நாட்டம் அதிகமாகும். நம்ம இப்போ வேறு ஒரு ஊருக்கு போகிறோன்னு சொன்னால் அங்கே என்னெல்லாம் இருக்குன்றதை பார்க்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்போம். அங்கே இருக்கக்கூடிய இயற்கை விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்ப்போம். அங்கே எப்படி மலை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம், ஆறு எப்படி ஓடுதுன்னு பார்ப்போம், என்ன தாவரங்கள்லாம் அங்கே இருக்குது, எப்படிப்பட்ட பழங்கள் மலர்கள்லாம் இருக்குது, அங்கே விலங்கினங்கள்லாம் என்ன இருக்குது, மக்கள் எப்படிப்பட்ட நாகரிகத்தை கொண்டு இருக்காங்க, இப்படிலாம் நிறைய பார்ப்போம் இல்லையா. நம்ம ஒரு ட்ரிப் போகிறோம், ஒரு டூர் போகிறோம், புது இடத்துக்கு போகிறோன்னு சொன்னால், அப்படி ராசி அதிபதி போய் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 2ஆம் இடத்துல என்ன இருக்கோ அது சம்பந்தமான எண்ணங்கள் தான் இப்போ முழுக்க உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கும். அப்போ சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நிறைய பேசணும், நம்ம பேசக்கூடிய அந்த பேச்சாற்றலை கொண்டு நல்ல பெயர் வாங்கணும் அப்படின்ற விஷயம் இருந்து கொண்டே இருக்கும். நிறைய படிக்கணும் அப்படின்ற விஷயமானது இருந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தை எப்படியாவது நல்ல நிலைக்கு கொண்டு வரணுன்ற எண்ணமானது இருக்கும். இது எல்லாமே இருக்குமா அப்படின்னா, ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விஷயமானது இருக்கும். ஏன்னா இந்த 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் உங்களுடைய தசாபுக்தி எந்த இடங்களோடு தொடர்பு கொண்டு இருக்கிறது, ஜாதகத்தில் உங்களுடைய 2ஆம் இடம் எப்படி இருக்கிறது, இதையெல்லாம் கொண்டு பலன்கள் தீர்மானிக்கப்படும். ஒவ்வொருவருக்கும் ஒரு தசை நடக்கும். ஒரே தசை நிறைய பேருக்கு நடக்குதுன்னா அவங்களுடைய வயது வித்தியாசம் இருக்கும். லக்னத்திற்கு 2ஆம் இடம் வித்தியாசமாக இருக்கும். ஆக மொத்தம் மேற்சொன்ன விஷயங்கள், இந்த 2ஆம் இடம் சம்பந்தமான விஷயங்களில் தான் உங்களுடைய எண்ணமும் செயலும் இந்த மாதத்தில் இருக்க போகுது. அதனால் நீங்கள் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்றத சொல்லலாம். அதற்கு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கா, வேறு கிரகங்களுடைய நிலை இருக்கா அப்படின்னு பார்த்தா, லாபஸ்தானத்தில் குருவுடைய சஞ்சாரம் இருந்து கொண்டு இருக்கிறது. அவர் தான் தனகாரகன் நம்ம சொல்கிறோம். அவர் பூர்வ புண்ணியாதிபதியாகவும் இருக்கார். அவர் லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால் நீங்கள் பணம் பற்றிய எண்ணம் ஏற்பட்டு நிறைய சம்பாதிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இப்போ ஒருத்தர் வேலைக்கு போயிட்டுருக்கோன்னு சொன்னால் அவருக்கு மாதம் இவ்வளோ தான் ஊதியம் வரும் அப்படின்றது ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. அப்போ எப்படி அதிகமாக சம்பாதிக்க முடியும்னா, கூடுதல் வருமானத்திற்கு என்ன வழி அப்படின்றத நீங்கள் சிந்திக்கலாம். பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூடுதலாக லாபம் வரத்துக்கு நிறைய வழி இருக்கிறது. பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது வருமானம் வருகிறதா என்பதாக நீங்கள் பார்க்கலாம். அப்படியாக வருமானத்தை அதிகப்படுத்தி கொள்ளலாம். வருமானமே இல்லை, வேலையே இல்லை, பிஸ்னஸே இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் அமையப்போகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுபகாரியங்கள் செய்கிறதுக்கான அம்சம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. எதனாலன்னா, உங்கள் ராசிக்கு சுக பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடமான துலா ராசியில் இருக்கார். அது சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறது. குருவுடைய பார்வை அந்த இடத்துல கிடைக்கிறது. அதனால் உங்களுடைய முயற்சி சுபகாரியங்கள் சம்பந்தமானதாக இருக்கும். இருந்தால் அது உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறது. மேலும் அஷ்டமத்தில் சனி சஞ்சரிக்கக்கூடிய இந்த சமயத்தில் அவ்வப்போது ஏதோ ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். ஒரு தர்ம காரியம் செஞ்சுட்டே இருக்கணும், ஒரு சுபகாரியம் செஞ்சுட்டே இருக்கணும், கோயில் குளங்களுக்கு போயிட்டு வந்துட்டே இருக்கணும். உங்களுடைய பணத்தையும் நேரத்தையும் அவ்வப்போது நல்ல காரியங்களுக்காக நீங்கள் செலவு செய்யணுன்ற அம்சம் இருக்கிறது. இதையெல்லாம் சேர்ந்து வந்திருக்கு. அப்போது பணம் சம்பாதிச்சு நல்ல விஷயங்களை செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். நல்லா படிக்கிறதுக்கான அம்சம் அந்த 2ஆம் இடத்துலேயே உங்களுக்கு வந்துடுச்சு. குடும்ப நிர்வாகம் மிகச்சிறப்பாக இருக்கும். மனமானவர்களுக்கு அந்த குடும்பத்தில் கட்டுக்கோப்பாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. மன வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வரன் கிடைக்கக்கூடிய யோகமானதும் கூட இருக்கிறது. அதாவது மகாலய அமாவாசை முடித்து இந்த நவராத்திரி காலத்தில் நீங்கள் திருமண விஷயங்களுக்கு எல்லாம் தாராளமாக பார்க்கலாம். பொண்ணு பார்க்குறது, ஜாதகம் பார்க்குறது, இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். அம்பிகையுடைய அனுகிரகத்தோடு நீங்கள் செய்கிறீங்க. அந்த அம்பாளை போல் ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்றதுக்காக நீங்கள் செய்கிறீங்க. அம்பாளை போல் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கான்னு சொன்னால் நல்ல ஒரு வரன் கிடைக்கணும். சாட்சாத் மகாவிஷ்ணு போல் இருக்கணும், சுந்தரர் அப்படின்னு சொல்லுவோம், அழகாக இருக்கக்கூடிய சிவபெருமான் போல் ஒரு வரன் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டி இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். பலனானது உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது,
புரட்டாசி மாதத்தில் மிக விசேஷமான விரத நாட்கள், பண்டிகை நாட்கள் என்ன வருது அப்படின்றத நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம். அதில் நவராத்திரி அப்படின்றது வந்து முக்கியமான இடத்துல இருக்கிறது. அதன் பிறகு வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமைகள் எல்லாம் ரொம்ப விசேஷமானது அப்படின்ற நம்ம பார்த்தோம். நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால புரட்டாசி சனிக்கிழமை தோறும் ஒரு பக்கம் விரதம் வழிபாடு செய்யலாம், இன்னொரு பக்கம் உங்களால் முடிந்த ஏதோ ஒரு தர்மத்தை, இந்த சனிக்கிழமை நான் இதை செஞ்சேன், இத்தனை பேருக்கு நான் கொடுத்தேன், சாப்பாடு வாங்கி கொடுக்குறதா, அன்னதானமாக இருக்கலாம், வஸ்திரம் வாங்கி கொடுக்குறதா இருக்கலாம், வேறு என்ன முடியுமோ அதை செய்யக்கூடியதாக இருக்கலாம். இதை செய்கிறது மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய வழிபாடாக, பரிகாரமாக இருக்கும்.